கொண்டு வருவதற்கான அடித்தளமானது தேசிய ஜனநாயக கூட்டணியால் அமைக்கப்பட்டு வருகிறது. அதில் வரவேற்கத்தக்க நல்ல அடிஷன் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. நம்முடைய மத்திய அமைச்சராகவும் தமிழக தேர்தல் பொறுப்பாளராகவும் இருக்கின்ற திரு பியூஷ் கோயல் அவர்கள் மேலும் நாட்கள் தமிழகத்தில் இருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார துவக்கத்தை இங்கு பிரதமர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆகவே இந்த கர்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார துவக்கம் நாளை மறுநாள் மிக பிரம்மாண்டமான முறையில் பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நடந்திருக்கின்ற விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மைண்ட் செட் 1962க்கு முன்னதாக சென்று கொண்டிருப்பதாகவே அறிகிறேன். சட்டமன்ற சபாநாயகர் என்னதான் ஆனலாவ அதிகாரம் இருக்கிறதா நினைத்தாலும் மேதக ஆளுநர் அவர்களை பேச விடாமல் தடுத்து மைக்கை ஆஃப் பண்ணுறதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். 3 மாதத்துக்கு அப்புறம் அவர் எங்கே இருப்பார், அவருக்கு எதிரான மணல் கேஸெல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் இப்போ நான் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆனால் அவர் நடந்துன்றது அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். ஒரு சட்டமன்ற பேரவைக்குள் ஒரு சபாநாயகர் நடந்துக்கிற லட்சணம் இல்லை. என்ன அநாகரிகம், மெது ஆளுநர் பேசுகிறத இடையில சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க மைக்க. அது மட்டும் இல்லை, அவர் அகம்பாவமாக பேசியது நாம் எல்லாருமே உங்கள் துணையோடு கேட்டிருக்கோம்.